ஓம் முருகா போற்றி! கந்தா போற்றி! கதிர்வேலா போற்றி போற்றி! வேலுண்டு வினையில்லை! மயிலுண்டு பயமில்லை! வேல்வேல் முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்புத் தங்கமே! வாழ்க்கையைப் பார்த்து பயப்படாதே! நிதானமாக இரு என் பிள்ளையே! உன்னைச் சுற்றி உள்ளவர்களே உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள். உன்னைச் சுற்றி உள்ளவர்களே உன்னைக் காயப்படுத்துகிறார்கள் என்று கலங்காதே! உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் குணநலன்களையும் திடீர் மன மாற்றத்தினையும் நினைத்து வருந்தாதே! நன்றாகத்தானே பேசினார்கள், நன்றாகத்தானே பழகினார்கள், இப்பொழுது என்னவாயிற்று என்று யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே! நான் அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். அவர்களும் அவ்வாறுதானே இருந்தார்கள். பின்பு இப்போது என்னவாயிற்று என்று திகைக்காதே என் தங்கமே! யாரை நான் நல்லவர்கள் என்று நினைத்தேனோ, யார் மீது முழுமையான அன்பும், அன்போடு தரமான நம்பிக்கையும் வைத்தேனோ, அவர்கள் இப்பொழுது எனக்கு துரோகமாக இருக்கிறார்கள் என்று வருந்துகின்றாய். என் அன்புத் தங்கமே! நீ செய்யும் மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களுடன் உண்மையாக இருக்கின்றாய். அவர்களே உண்மையானவர்கள் என்று நம்பி அவர்கள் மீது அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் செலுத்தி இப்பொழுது துரோகத்தை தாங்க முடியாமல் திகைத்து நிற்கின்றாய் என் பிள்ளையே! வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ, அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவே உனக்கென பல சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி உன் உடைமைகளைக் கொடுத்தாயோ, அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சினையில் உன்னை சிக்க உன்னை அனுமதித்தேன் என் பிள்ளையே! அடுத்தவர்களால் உனக்கு ஒரு பொழுது நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தையும் அப்பாவி கருத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். பொறுமையும் நம்பிக்கையும் நீ இழந்துவிட்டாய். அவமானமும் பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை இப்பொழுது நினைத்துக்கூட பார்க்க வேண்டாம் என் தங்கமே! தங்கமே! அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முற்கள் போல குத்திக் கொண்டிருந்தவை. அந்த காலம் யாவும் மாறிவிட்டன. உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் தூக்கி எறிந்தது பொக்கிஷமான உன்னை. அதனால் நிச்சயம் அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர, என் பிள்ளையான நீ ஒரு நாளும் வருத்தப்படத் தேவையில்லை என் தங்கமே! உன்னை விலகியவர்களுக்கு இப்பொழுது விட்டுவிடு. ஏனெனில் நீ இருந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இறந்ததோ உண்மையான உண்மை. நிச்சயம் அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவரும் பொழுது வருத்தப்படுவார்கள். அவர்கள்தான் முட்டாளாக இருந்துவிட்டார்கள் என்று. அவர்கள் அதற்காக தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே! என் பிள்ளையான நீ எந்த தவறும் செய்யவில்லை. பின்பு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய்? எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய்? இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கவில்லை என்று எதற்காக கூறுகின்றாய்? நீ என்ன பாவம் செய்தாய்? கதறி அழும் அளவிற்கு நீ யாருக்கும் என்ன துரோகம் செய்தாய்? வெட்கப்படுவதற்கு நீ எதையுமே செய்யவில்லை தங்கமே! பின் எதுக்கப்பா எனக்கு மட்டும் இத்தனை வலிகள் என்கின்றாயா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும். எனவே நீ தர்மம் கொண்டவன். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். அவர்கள் ஆட்டத்தை அவர்கள் காட்டிவிட்டார்கள். இனி அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. காலத்தின் கைகளில் கொடுத்துவிடு. காலத்தைப் போல பழிவாங்க யாராலும் முடியாது. எனவே எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே என் பிள்ளையே! உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறும் என் பிள்ளையே! உன் அப்பா முருகப்பெருமான் நான் உறுதுணையாக இருப்பேன். விட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தப்படாமல் இனி நடப்பவை நன்மையாகவே இருக்கும் என்று நினைத்து உன்னுடைய முயற்சிகளை செய்து வா என் பிள்ளையே! நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் சபைகளில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் கோபமாக இரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. நீ ஜெயிக்கும் தருவாயில் வேகமாக மாறு. நீ ஜெயித்த பிறகோ அதிவேகமாக மாறு. இதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் என் பிள்ளையே! உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. எந்த நேரத்திலும் யார் சாயிலாவது நான் உன் அருகிலேயே வந்து இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை என் பிள்ளையே! நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? விரைவில் உன் கவலைகளை தீர்ப்பேன். உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே. என்னிடம் தொடர்ந்து வேண்டு. விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு. இறைவனின் திருவடி பட்டு உன் தலையெழுத்து மாறும். உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் தங்கமே!
என் பிள்ளையே, நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமையப் போகிறது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. என் வாழ்க்கை எதை நோக்கி நினைத்தாலும் நடக்கவே இல்லையே அப்பா! அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. இனி நான் என்ன நினைத்து என்ன நடக்கப் போகிறது என்று சலித்துக் கொள்ளாதே என் தங்கமே. நிச்சயமாக நீ நினைத்தது உன் வாழ்க்கை நான் நடத்தித் தருகின்றேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கைகூடப் போகின்றது என் பிள்ளையே. பல விஷயங்கள் உனக்கு நடந்துவிட வேண்டும் என்று 100% நம்பியும் அது உன் கைமீறி சென்று விட்டதே என்று வருத்தத்தில் இருக்கின்றாய். உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் இருக்கின்றது. என்னை முழுமையாக நம்பு. என்னை நம்பியவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. பொறுமையை மட்டும் சற்று வைத்துக்கொள். உன்னுடைய நிலைமை கூடிய விரைவில் மாறும். உன்னுடைய எதிர்காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது என் தங்கமே. நீ உற்சாகத்துடன் அதை வரவேற்க தயாராக இரு. நான் அதற்காக அனைத்து வேலைகளையும் தொடங்கிவிட்டேன். மன நிறைவோடும் நம்பிக்கையோடும் கடந்த காலத்தை நினைக்காமல் எதிர்காலம் சந்தோஷமாக மாறும் என்று தன்னம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. இன்றைய தினம் உனக்கு கடினமாக இருக்கலாம். நாளைய தினம் மிக மோசமாக தினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுதினம் நிச்சயம் உன் வாழ்வில் பிரகாசமான ஒளி வீசக்கூடிய அற்புதமான நாளாக ஜொலிக்கும். நிச்சயம் எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெல்வாய். சந்தோஷமாக வாழ்வாய். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தானே காத்திருக்கின்றாய். நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு பண ரீதியான மன ரீதியாகவும் பல பிரச்சனை இருக்கின்றது அப்பா. அனைத்தும் தீர வேண்டும். சொந்த வேலை, நிரந்தரமான வருமானம் அனைத்தும் வேண்டும் என்று கேட்கின்றாய். நீ கேட்ட அனைத்துமே கூடிய விரைவில் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன். நீ விரும்பியது ஒவ்வொன்றாக உன்னிடம் வந்து சேரும். நீ ஆசைப்பட்டு என்னிடம் வாய் திறந்து கேட்டது மட்டும் இல்லாமல் மனதார நீ நினைத்ததும் கூட உன்னை தேடி வந்தடையப் போகின்றது என் பிள்ளையே. பொன்னான நாள் உனக்கு இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உனக்கானதை இழந்துவிட்டோமே என்று தவித்ததை உன் கையில் மீண்டும் ஒப்படைக்கப் போகின்றேன். இந்த உலகத்தில் நீ கால் பதித்த நாள் முதல் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் வழிகளிலும் உன் வெற்றிகளிலும் உன் குழப்பங்களிலும் உன் தெளிவுகளிலும் உன்னோடு உறைந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. இன்று நான் உன்னிடம் சில வார்த்தைகள் பேச வந்திருக்கின்றேன். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் உள்ளத்தில் ஒளியேற்றும் தீபப் பொறிகள். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரங்கள். நீயும் அப்படித்தான். உன் பிறப்பு ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என் பிள்ளையே. அதற்கான ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீ கண்டறிய வேண்டும் என் பிள்ளையே. அதை நோக்கிய உன் பயணத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் வரும் சவாலை சந்திக்க அஞ்சாதே. அவை கற்கள் அல்ல, படிக்கற்கள். ஒவ்வொரு சவாலும் உன்னை மெருகேற்றுவதற்காகவே வருகின்றன. சூரபத்மனை நான் வென்றது போல நீயும் தடைகளை வெல்ல முடியும். சூரபத்மன் வெறும் அசுரன் அல்ல. அது உன் உள்ளிருக்கும் அறியாமை, பயம், சந்தேகம். அவற்றை நீ அறிவாயா என் பிள்ளையே? சூரபத்மன் உன் உள்ளத்தில் உறைகின்றான். அதை நீ வெல்ல வேண்டும். சவால்கள் வரும்போது துவண்டு விடாதே. நீ தனிமையில் அல்ல. அஞ்சாதே என் பிள்ளையே. நான் இருக்கின்றேன். என் வேல் உன் கையில் இருப்பது போல நீயும் ஆற்றலோடு இருக்கின்றாய். உனக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை உணர்ந்து கொள். அது ஒரு பெரும் சக்தி. மலைகளை தகர்க்கும் சக்தி, கடலை தகர்க்கும் சக்தி. அந்த சக்தி உள்ளத்தில் உறைகின்ற கொண்டிருக்கின்றது. அதை நீ எழுப்ப வேண்டும். வெற்றி என்பது சவால்களை வெல்வதில் இல்லை என் பிள்ளையே. சவால்களை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கின்றது. தோல்விகளை எண்ணி பயப்படாதே. அவைகள் வெற்றிக்கான படிக்கற்கள். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கவே வருகின்றன. அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு மேலும் வலிமையுடன் எழுந்து நில் என் பிள்ளையே. படகோட்டி இல்லாமல் ஒரு படகு திசையென்று மிதப்பது போல இலக்கை இல்லாமல் ஒரு வாழ்வு திசையற்று போகும். உன் இலக்கை நீ நிர்ணயிக்க வேண்டும். அது பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீ நோக்கி உன் பயணத்தை தொடங்கு. இலக்கை நிர்ணயிக்கும் போது தெளிவாக இரு. என்ன வேண்டும், ஏன் வேண்டும், எப்படி அதை அடைவது போன்ற கேள்விகளுக்கு உனக்குள் பதில் இருக்க வேண்டும். வெறும் ஆசைகள் மட்டும் போதாது. அவை இலக்குகளாக மாற வேண்டும். ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரணமான கல்லை ஒரு அழகான சிலையாக மாற்றுகிறானோ, அதேபோல நீயும் உன் இலக்குகளை உன் உழைப்பால் செலுத்த வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் இலக்கை நோக்கிய ஒரு படி என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே. விடாமுயற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் சாத்தியமில்லை. கிருத்திகை நட்சத்திர பெண்களின் அன்பால் நான் உருவானது போல நீயும் உன் விடாமுயற்சியால் உன் கனவுகளை உருவாக்க வேண்டும். தொடர் பயிற்சி, அயராத உழைப்பு, சோர்வில்லா மனம், இவையே உன் வெற்றியின் ரகசியங்கள். ஒரு விதை முளைத்து மரமாக வளர காலம் எடுக்கும். அதுபோல உன் இலக்குகளை அடையும் காலம் எடுக்கும். பொறுமையாக இரு. ஒவ்வொரு நாளும் நீ விதைக்கும் உழைப்பு என்ற விதை ஒரு நாள் மகத்தான விருட்சமாக மாறும். தடங்கல்கள் வரும்பொழுது சோர்ந்து விடாதே. வெற்றி என்பது ஒரு நேர்கோடு அல்ல. அது பல வளைவுகளையும் திருப்பங்களையும் கொண்டது. சறுக்கல்கள் வரும்போது மீண்டும் எழுந்து நில் என் பிள்ளையே. உன் விடாமுயற்சியின் ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி இழுத்துச் செல்லும். உன் நேர்மையான எண்ணங்களே உன் வாழ்வை உருவாக்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்கு சக்தியை அளிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை பலவீனப்படுத்தும். என் மயிலை நான் வாகனமாக கொண்டிருப்பது போல நீயும் நேர்மறை எண்ணங்களை உன் வாழ்வில் வாகனமாக கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன் மனதை ஒரு தோட்டம் போல நினை. நல்ல எண்ணங்கள் எனும் விதைகளை விதை. அவை நல்ல பலன்களை தரும். களைகளைப் போல எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றும் போது அவற்றை உடனே அகற்றிவிடு என் பிள்ளையே. மற்றவர்களின் விமர்சனங்களை கேட்டு துவண்டு விடாதே. நீ யார், உன்னால் என்ன முடியும் என்பதை நீயே அறிவாய். உன் உள்ளத்தின் குரலுக்கு நீ செவி சாய்ப்பது முக்கியம். அதுவே உனக்கு சரியான வாழ்க்கையை காட்டும். ஒழுக்கம் உன் பலம் என் பிள்ளையே. ஒழுக்கம் என்பது ஒரு மலையில் அஸ்திவாரம் போல. அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே மலை நிலைத்து நிற்கும். அதுபோல உன் வாழ்வில் ஒழுக்கம் உன் வெற்றிகருக்கான அடிப்படையாகும். நேரம் தவறாமை, கடமையுணர்வு, நேர்மை இவையெல்லாம் ஒழுக்கத்தின் கூறுகள். இவற்றை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் என் பிள்ளையே. ஒழுக்கம் உனக்கு தன்னம்பிக்கையும் மன அமைதியையும் தரும். பிறருக்கு உதவும் மனம் உனக்கு இருக்க வேண்டும். பிறருக்கு உதவும் போது நீ உனக்கே உதவுகின்றாய். அன்பு, இரக்கம், பரிவு இவையே மனித நேயத்தின் அடையாளங்கள். இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை. சக மனிதர்களுடன் இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அவர்களுக்கு உதவு. அவர்களுடன் பகிர்ந்து கொள். அதுவே உன் வாழ்வை முழுமையாக்கும். உடல் நலம் உன் செல்வம் என் பிள்ளையே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் என்பார்கள். உன் உடல் நலனில் கவனம் செலுத்து. உன் ஆரோக்கியமே உன் இலக்குகளுக்கு துணை நிற்கும். நல்ல உணவு, முறையான உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு இவையெல்லாம் உன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். உடல் பலவீனமாக இருந்தால் மனம் பலவீனமாகும். ஆகையால் உன் உடலை கவனமாக பார்த்துக்கொள். அதுவே உன் மிகப்பெரிய செல்வம். உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த முருகப்பெருமான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் என் பிள்ளையே. உனக்கு தேவையானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும். உனக்கான பதிலை நான் அளிப்பேன் என் தங்கமே. ஒருமுறை என் நாமத்தை நீ உச்சரித்தால் நான் 1000 முறை உனக்காக யோசிப்பேன் என் தங்கமே. தினம்தோறும் என்னை நினைத்து நீ சரணாகதி அடைந்தால் 7 ஜென்மத்திலும் உனக்கு நான் பலனளிப்பேன் என் பிள்ளையே. இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விரும்பவில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கையை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, பணிவான வேண்டுதல் இவை அற்புதங்களை பெறும் வழியாகும் என் பிள்ளையே. உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். உன் அப்பா முருகப்பெருமான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய். என் பரிபூரண ஆசையும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் தங்கமே. உனக்கு நிரந்தரமான ஒன்றை பரிசாக தரப்போகிறேன். அது உன் வாரிசுகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். என்னை தஞ்சம் அடைந்தவர்களை என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன். உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களை போக்க உன் முருகன் நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேன். சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே என் பிள்ளையே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில்தான். உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. இனி உனக்கு வசந்த காலமே. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. இந்த முருகப்பெருமானை மீறி
எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு அச்சமோ வலியோ உங்களை பீடிக்கும் போது எனது கந்தசஷ்டி கவசத்தை உன் நெஞ்சுக்கு நேராக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய் பிள்ளையே. உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என் பிள்ளையே. என் கைகளை பிடித்து வேதவாக்கு ஒன்றே என்று வாழும் என் அன்பு கண்மணியே. உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைப்பேன் என் பிள்ளையே. உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே. மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகின்றாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் ஏதோ ஒரு வடிவிலாவது என் சித்திரமோ ரூபத்தையோ கண்டுபிடித்து மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடினாய் மகிழ்ந்தாய் என் பிள்ளையே. அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும். என் மனம் உடைகிறது குழந்தையே. என் பிள்ளையே, சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்திக்கொள் என் பிள்ளையே. ஆனால் நீயும் காது கொடுத்தும் கேட்கவில்லை. நான் எந்த ரூபத்தில் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகின்றாய். கவலைப்படாதே, உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். இந்த நிலை எதிர்கொள்ளும் பொறுத்து உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலங்கள் வீசப்போகிறது என் பிள்ளையே. இப்போது போராட்டங்களில்தான் எதிரே நிற்கும் எதிராளி யார் என்று தெரியும். உன் கர்மா, மாயை, விதியாகும். உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கின்றாய். உன்மேல் உண்மையான அன்பாய் இருப்பவர்களை காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனம் படுத்தாதே என் பிள்ளையே. அந்த நிலை உனக்கும் வரலாம். அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே. உனக்கு அனைத்தையும் புரிய வைப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு இனி எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நானே கொடுப்பேன். உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்து உனக்கு கிடைத்த வாய்ப்பு ஆகும். உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகின்றது. வெற்றி எனும் கிரீடத்தை உனக்கு சூட்டும் நேரம் எதிர்நோக்கி பொறுமையாக காத்திருது என் பிள்ளையே. உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையே. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர். மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றாய். அது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். உன் அம்மாவாக, அப்பாவாக உனக்கு துணை நின்று உன்னை எடுத்துரைப்பேன். அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணிவிடாதே. வார்த்தையை விட்டால் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை. இன்னும் சில நாட்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தியை தருகிறேன். உன்னுள் இந்த முருகப்பெருமான் என்னை நிரப்பு. துக்கம் தூர ஓடும். அதை நீ செய்வாயா? செய்துத்தான் பாரேன். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் என் பிள்ளையே. உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது என் பிள்ளையே. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன் என் பிள்ளையே.
உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னோடுதான் இருப்பேன். உன் வலியை நான் மாற்றுவேன். என் பிள்ளை, உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர், கவலை எல்லாம் முடியப் போகிறது என் பிள்ளையே. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. வெற்றி கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும். அந்த கட்டத்தில்தான் நீ இப்போதும் இருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் பொறுப்பாளி நானே ஆவேன். உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் அது. எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே என் பிள்ளையே. நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கின்றேன். உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள். உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்யப் போகிறோம் என்று கலங்குகின்றாய். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் என் பிள்ளையே. நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் என் பிள்ளையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சந்தோஷமாக அமையும். நீ இனி சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை. என் அன்பு குழந்தையே, என்னை அன்போடு கூப்பிடுகின்ற எல்லோருடைய பக்கத்திலும் நான் இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல், யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். நல்லதே நடக்கும் உனக்கு. ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகிறது என் பிள்ளையே. உன்னை சரியான நேரத்தில் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உன்னை கைதூக்கி விடப் போகிறேன். தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக அமையப் போகிறது. உனக்கு வெற்றி அமைய நான் என்றுமே துணை இருப்பேன் என் பிள்ளையே. சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும். உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உன் அருகில், உன் பக்கத்தில், எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் நீ இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன். அந்த கடவுள் விரும்புகின்றார். உன்னுடைய இலக்கை எது என்று நீ அறிந்து சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதை. அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன். நீ எல்லாவற்றையும் தேடி சென்று காலமெல்லாம் விலகிவிட்டது. இனி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை. நீ எதை தேடி இத்தனை நாட்களாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது என் தங்கமே. அன்பாக இரு, பாசமாக இரு. உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கின்றது. விரைவாகவே உன் கையில் கிடைக்கும். நான் சொல்கின்றேன், மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும். எது செய்தாலும் தனியாகவே செய். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் அப்பா முருகப்பெருமான் நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. நான் உனக்கு பரீட்சை வைக்கப் போகின்றேன். அந்த பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுத்தான் ஆக வேண்டும். தேர்ச்சி பெற்றால்தான் நான் கொடுப்பதை உன்னால் முழுமையாக அனுபவிக்கவே முடியும். இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பலிக்கும். தேர்ச்சி பெறுவாயா? வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்கின்றது. சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமாக சூழலை உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவமிருக்கும் உன் அப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கின்றேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை என்று நீ என்னிடம் கேட்கலாம். உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்கள் நீ கற்றுத் தெரிந்தாக வேண்டும். என்னோட இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்கள் கற்று தேர்ந்தெடு. அதை நீ உன் புதிய நிகழ்வுகள் எப்படி அதை நீ கையாளப் போகின்றாய் என்பதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும்.
அதற்கு நீ தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த பரீட்சையை நான் வைக்கப் போகின்றேன். அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான். முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் அது இருக்கக்கூடும். அது நீண்ட காலத்திற்கும் உன் கூடவே வரும். அது முறையில் இருக்க வேண்டுமென்றால் நான் உனக்கு இந்த வைக்கப் போகும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுத்தான் ஆக வேண்டும். நான் இப்படி செய்வதற்குக் காரணம் உன்னை நீ சிறிது மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனக்கு புரிகின்றது. நீ உனக்கு உள்ளேயே சண்டை எடுத்துக் கொண்டிருக்கின்றாய். எது சரி எது தவறு என்று அதை மாற்ற நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையற்ற சூழ்நிலையெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த குழப்பத்தை கண்டு நீ பயந்து விடாதே. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தில் இருந்து விடாதே என் பிள்ளையே. எல்லாமே மாறப்போகின்றது. எல்லாமே மாறப்போகின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகின்றது. உன்னுடைய துன்பங்கள் வாழ்க்கை எல்லாமே மாறப்போகின்றது. உன்னுடைய குழப்பமான மனநிலை மாறப்போகின்றது. விரைவாகவே மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. உன் அப்பா முருகனின் கரம் கொண்டு அதை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். அதில் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்து இருக்கும்படி நான் உனக்கு தரப்போகின்றேன். நல்ல பெயரும் நல்ல குணமும் பெற்ற என் பிள்ளைகள் மென்மேலும் சிறப்புடன் வாழப்போகிறது. நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு இருக்கப் போகின்றது. நிலைத்து நிற்கும் செல்வ வளங்கள் எல்லாம் பெற்று வெற்றி நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகின்றாய். நான் உனக்கு கொடுக்கும் இந்த அழகிய வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது. அப்படி அந்த வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் என்றால் இப்போது நான் வைத்திருக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுத்தான் ஆக வேண்டும் என் பிள்ளையே. எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி என்னை ஒரு குறுக்கியில் இழுத்து விட்டாயே என்று நினைக்கலாம். உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டி இருக்கின்றது. நீ இன்னும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கின்றது என் பிள்ளையே. அதற்கான சிறு வழிதான் இது. நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறும். இதில் மட்டும் நீ தேர்ச்சி பெற்றுவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். நீ என்னை காண வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் கர்மங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே. நீ திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்க நீ முதல் அடியை என்று நீ எடுத்து வை. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய். நான் பார்த்து கொள்கின்றேன். விரைவில் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் என் பிள்ளையே. நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாயா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன். உன்னோடு நான் மனம் விட்டு பேச வேண்டும். நீ தயாராக இருந்தால் இப்போது என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய். ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன். ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்து விட்டு போ. நான் உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும். உன்னை பற்றி நிறைய செய்திகளை என் மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன். மிக மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் உனக்கு சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி அப்படி இருக்காது. உன் வாழ்க்கை இனி நன்றாகவே இருக்கப் போகின்றது. ஏற்றம் பெறப் போகின்றது. அடிமேல் அடியாய் இருந்து துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றுக்கு வழிகாட்டப் போகின்றது. ஏனென்றால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. ஏன் வாழ்கின்றோம், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவு எடுத்து விட்டாய். அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்து இருக்கின்றேன். அதை நீ பார்க்க மறந்துவிட்டாய். இன்னும் நீ அந்த பக்கங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது. அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது? பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ள மாட்டாயா? இப்போது என் ஆலயத்திற்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய். பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன். உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் என் பிள்ளையே. அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும். கிடைக்காமல் போன ஒன்றிற்காக நீ இனி வருந்தாதே. அது பற்றி சிந்திக்காதே. போனது போகட்டும். இனி வரப்போவதை பார். அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்று பார். நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது. நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது என் பிள்ளையே. அதில் பல துன்பங்கள் சில முடிந்துவிட்டன. எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்து வந்தாய் அல்லவா?
அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு உனக்குள் நீ இடம் கொடுத்து விடாதே என் பிள்ளையே. அதை இப்போது மட்டும் நீ செய்தால் போதும். உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகப் போகின்றது. பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது. உன் வாழ்வில் நீ எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது. அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும். என்னிடம் வந்து நீ பேசு. அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும். நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாயா? உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து, துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும். நான் எழுதியபடித்தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என் தங்கமே. நான் எழுதியபடி உனக்கு நடக்கப் போகின்றது. இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். சந்தோஷ மழையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பு ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கிப் போகின்றேன் என்று கவலை உன்னுள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறன்பட சமாளித்து விட்டாய் அல்லவா? அதுபோலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கின்றேன். திறன்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறன்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும் போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே.